ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மிளகு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, உப்பு, முட்டை 3, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்குங்க. கடுகு, ஜீரகம், வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை நல்லா வணக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போட்டால் தான் இந்த ரைஸுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் அந்த முட்டை ஸ்மெல்லு கூட வராது. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடிசா நறுக்கிய பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்குறத டேஸ்ட் நல்லா கொடுக்கும், நல்லா வதக்கிடணும். முட்டை 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா முட்டை தெரியாத அளவுக்கு நல்லா கலரி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. முட்டை தெரியாத அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு இது பண்ணிட்டிங்கன்னா பொடிசாயிரும். அதில் சாப்பாட்லேயே முட்டை இருக்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா கலரிடணும். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ரைஸ் சேர்த்திக்கலாம். சுடு சாப்பாட்டில் இந்த மாதிரி செய்யலாம். இல்லை உங்களுக்கு மத்தியானம் ரைஸ்க்கு இது மீதியாகி உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவினிங் டைம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் ரைஸ் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சாதனை குழந்தைங்கனால கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு டேஸ்ட்டும் ரொம்ப முக்கியம், பெப்பரும் ரொம்ப முக்கியம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி கேட்பாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான முட்டை மிளகு சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் ரெகுலராக தக்காளி சாதம், தயிர் சாப்பிட இந்த மாதிரி கலரி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ரெகுலராக இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.